Snapdragon 8 Gen 3 and இந்த form factorல 6550 mAh கான பெரிய பேட்டரி and 2K ரெசல்யூஷன்ல ஒரு டிஸ்ப்ளே இருக்கு IP68 ரேட்டிங் ஓட and எல்லாத்தோட முக்கியம் 8K ல வீடியோ ரெக்கார்டிங் சப்போர்ட்டும் கொடுக்கறாங்க. இது எல்லாமே வெறும் 30000 ரூபாய் பட்ஜெட்ல. இதுவே ஒரு ஷாக்னா இந்த போன் ஒரு Redmi போன். Yes, Redmi K80 சொல்லக்கூடிய ஸ்மார்ட் போன் தான் இது. ஆனா இந்தியால Poco F7 இல்ல X7 Pro அப்படின்ற பேர்ல வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். இந்த பேரை மறைச்சிட்டு இந்த போனை பார்க்கும்போதே உங்களுக்கு ஏதோ ரிசம்பிளன்ஸ் இருக்கும் இல்லையா? Xiaomi 14 CV. அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. அதுக்கு காரணம் தத்தாவே அவன் தான். ஜென்ரலி ஒரு ஸ்மார்ட் போனை பார்க்கும்போது பின்பக்கம் உங்களுக்கு எந்த டிசைன் இருக்குன்னு நம்ம கேட்போம். ஒன்னு கிளாஸியா இருக்கணும் இல்ல மேட்டா இருக்கணும் இல்லையா? சரி, இதுல பாருங்க, கிளாஸி வேணுமா அது இருக்கு, மேட் வேணுமா அதையும் இருக்கு, இல்ல உங்களுக்கு டைல்ஸ்கள் டிசைன் வேணுமா அதையும் இருக்குன்னு சொல்லி இருக்கிறதெல்லாம் போட்டு மொத்தமா குழச்சி அடிச்சிட்டாங்க. இந்த சைட்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த டைல்ஸ் டெக்ஸ்சர்டு ஃபினிஷிங் இருக்கு லைட் மேட்டோட, மேல பாத்தீங்கன்னா ஒரு கிளாஸியான ஃபினிஷிங் வந்து கொடுத்துருக்காங்க. சைட்ல எல்லாம் அலுமினியம் ஃப்ரேம்ஸ் தான். பட் இந்த சைட்ல பார்க்கும்போது உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும் எல்லாருமே இப்போ மாறிட்டாங்க. அதே பாக்ஸ் டிசைன் தான். சரி, ஃப்ரண்ட்ல கார்னிங் 7 ஐக்கான ப்ரொடக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இருந்தாலும் எப்படி இருக்குன்னு வந்து பார்த்தணும் இல்லையா? 3, 2 தாக்கு பிடிக்குமா? இதுதான் இருக்கிறதுல அதிகமான சவுண்ட் வந்து இருக்கிறதுன்னு நினைக்கிறேன். சரி, பின்பக்கம் போட்டு பார்க்கலாமா? சவுண்டுக்கே எனக்கு பக்கு பக்குன்றது. பட் ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ வரைக்கும். இதெல்லாம் முடிச்சுட்டு திருப்பி பார்த்தா டிஸ்பிளே ஒரு ஷாக். ஏன்னா ஒரு நல்ல டிஸ்பிளே, அதுவும் பெசல்ஸ் பாருங்க எந்த அளவுக்கு ஸ்லிம்மா இருக்கணுமோ அந்த அளவுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஆனா அந்த டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் 6.67 இன்ச்க்கான 2K ரெசல்யூஷன் நமக்கு 120 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் இருக்கக்கூடிய டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. LTP டிஸ்பிளே கிடையாது. 30, 60, 90, 120 இந்த மாதிரி தான் போகும். 3200 நிட்ஸ்க்கான பீக் பிரைட்னஸ் இருக்கு. HBM பொறுத்த வரைக்கும் 1800 நிட்ஸ் வரைக்கும் இருக்கு. இன்டோர்ல பிரச்சனை கிடையாது. அவுட்டோர்ல யூஸ் பண்ணும்போதும் கேமரா சாம்பிள்ஸ் மற்ற விஷயங்கள் எடுக்கும் போதும் சரி, டைரக்ட் சன்லைட்லயும் சரி நல்ல யூஸ் பண்ற மாதிரி இருக்கு. நாங்க லோ லைட்ல யூஸ் பண்ணும்போதும் எங்களுக்கு ஃபிளிக்கரிங் இஷ்யூ எதுவுமே நாங்க வந்து ஃபேஸ் பண்ணல. ஏன்னா வெப்சைட்ல பார்க்கும்போது ஃபுல் DC டிமிங் யூஸ் பண்றதா சொல்லியிருக்காங்க. பட் கிளாரிட்டி அந்த அளவுக்கு கிடையாது. ஏன்னா DC டிமிங் பொறுத்த வரைக்கும் அதோட டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னா, நீங்க லோ பிரைட்னஸ்ல போகும்போது கலர்ஸ் எல்லாம் கொஞ்சமா வந்து சேச்சுரேட் ஆக ஆரம்பிக்கும், கொஞ்சம் டல் ஆக ஆரம்பிக்கும். பட் நாங்க பார்த்த வரைக்கும் அந்த டிஃபரன்ஸ் பெருசா எங்களுக்கு நோட்டீஸ் ஆகி. அப்ப மல்டிமீடியா எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு விஷுவலா Netflixலாம் நீங்க படம் பார்த்தீங்கன்னா HDR10+ டால்பி விஷன்கான சப்போர்ட்டும் வந்துருது. டியூல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் வந்து கொடுத்துருக்காங்க. அதோட சவுண்ட் அவுட்புட் பொறுத்த வரைக்கும் மோர் தென் ஆவரேஜ். ஓரளவுக்கு நீங்க எதிர்பார்க்கிற குவாலிட்டி ஓகேவா இருக்குங்க. ரொம்ப லவுடாவோ ரொம்ப கிளாரிட்டியாவோ எதிர்பார்க்க வேண்டாம். இப்போ அந்த முக்கியமான விஷயத்தை பத்தி பேசலாமா? 30000 ரூபாய்க்கு 3வது Snapdragon ஜென் வெர்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது 8 Gen 3 தான் அப்படி சொல்றோம். ஆனா இதுல என்னடா அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது வரைக்கும் வந்ததுலே இதுதான் சீப்பஸ்ட் ஸ்மார்ட் போனா இருக்க போது இந்த பர்டிகுலர் ப்ராசஸர்ல. ஆனா பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கு அதை பத்தியும் சொல்றேன். அந்த மாதிரி பெஞ்ச்மார்க்ஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 2 மில்லியனுக்கான AnTuTu ஸ்கோர் வந்திருக்கு. CPU த்ராட்லிங்க பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிருக்கு. 3D மார்க் டெஸ்ட் இதுல அந்த ஆப் வந்து அஃபிஷியலி சப்போர்ட் பண்ணல. நாங்க VPN ல இருந்து எல்லாமே மாத்தி போட்டு பார்த்தோம், வரல. பட் இந்த ப்ராசஸர் நம்ம ஏற்கனவே பல தடவை பார்த்துட்டோம். அதனால ஒரு நல்ல கேப்பபிளான ஒரு ப்ராசஸர் தான். பட் அதை இதுல எப்படி ஆப்டிமைஸ் பண்ணிருக்காங்கன்றதை தான் பார்க்கணும். மெயினா கேமிங்கை பொறுத்த வரைக்கும் என்னதான் 90 FPS சப்போர்ட் பண்ணக்கூடிய கேமை நீங்க வந்து ஃபுல் ஃப்ளெஜ்டா விளையாட முடிஞ்சாலுமே உங்களுக்கு அப்பப்போ ஃப்ரேம் டிராப்ஸ் விசிபிள் ஆகுது. ஸோ ஃப்ரேம் டிராப்ஸ் அப்படின்றது நம்ம கண்ணுக்கு தெரியாது, பின்னாடி தானே நடக்குது அப்படின்ற மாதிரி இருந்தாலும் நீங்க மூவ்மெண்ட்ல அந்த கேம் எல்லாம் விளையாடும் போது கண்டிப்பா அந்த ஃப்ரேம் டிராப்ஸ் உங்களுக்கு விசிபிள் ஆகுது. அந்த மாதிரி தான் இருக்கு. ஸோ இதுல இன்னுமே அதுக்கான ஆப்டிமைசேஷன் தேவைப்படுது. அண்ட் இந்தியாவில் இவங்க கொண்டு வந்தாலும் இந்த ஆப்டிமைசேஷனோட கொண்டு வந்தா மட்டும்தான் ஒர்த்தா இருக்கு கேமர்ஸ்க்கு. அதெல்லாம் சரிதான். ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது நமக்கு சிவி மாதிரி தெரிஞ்சிச்சு. அப்ப அந்த கேமராவும் அது அளவுக்கு இருக்குமா அப்படின்ற எதிர்பார்ப்புகள் யாருக்காச்சும் இருந்ததுன்னா இப்பவே குழியை தோண்டி புதைச்சிடுங்க. ஏன்னா அதுவே எதிர்பார்த்த அளவுக்கு இல்லைன்றதான் என்னுடைய முடிவு. சொல்லு. அதான் லைக்கா காம்பினேஷன்லாம் வேற இருந்துச்சு. அப்படி இருந்தும் எதிர்பார்க்காதீங்க. ஏன்னா அதுலயே என்னுடைய எதிர்பார்ப்பெல்லாம் நான் குழி தோண்டி அப்பயே புதைச்சிட்டேன். ஆனா சர்ப்ரைசிங்கான விஷயம் என்னன்னா, எனக்கு அதை விட இதுல கேமரா கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் ஆன மாதிரியே தெரியுது வித்தவுட் த லைக்கா கொலாபரேஷன். சரி, அப்படி இதுல ஏதாச்சும் மாத்திருக்காங்களான்னு பாத்தீங்கன்னா, ஒன்னு கொலாபரேஷன் இல்ல, மத்தபடி பாத்தீங்கன்னா அதுல இருக்கக்கூடிய அதே சென்சர்ஸ் தான் யூஸ் பண்ணிருக்காங்க. லைட் ஹண்டர் 800 அப்படின்னு சொல்லக்கூடிய சென்சர் வித் OS சப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் 8 மேப்ஸ்க்கான அல்ட்ரா வைட் சென்சர் கொடுத்துருக்காங்க. 20 மேப்ஸ்க்கான செல்ஃபி கேமரா இருக்குங்க. ரியர்ல உங்களால 8K வரைக்கும் வீடியோ எடுக்க முடியும் அப்படின்றது அந்த டைட்டில் USP பாருங்க. எங்க ஸ்மார்ட் போன்ல 8K வரைக்கும் எடுக்க முடியும், நாங்க 30000 ரூபாய் கொடுக்குறோம்ன்ற மாதிரிலாம் சொல்றதுக்கு அவங்க பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா செல்ஃபில வெறும் 1080p மட்டும்தான். என்ன ரெட்மி இல்ல என்ன போக்கோ அந்த நீங்க எவனோ ஒருத்தன் பேர்ல தான் இந்தியா வரும். அதனால அதான் இப்போ நம்ம சூப்பர் டிடி கேட்ட ஒரு கேள்வி கேட்கணும். உங்களுக்கு ரியர்ல 8K இருக்கிறது ஓகேவா, இல்ல செல்ஃபில 4K இருந்தா பெட்டரா இருக்கும்னு நினைக்கிறீங்களா? நீங்க எதை ப்ரிஃபர் பண்ணுவீங்கன்றத கமெண்ட் செக்ஷன்ல வித் ஹேஷ்டாக் சொல்லுங்க, பார்த்து தெரிஞ்சுக்கலாம் எல்லாருமே. 14 CVலயே என்னோட கேமரா எக்ஸ்பெக்டேஷன்ஸை தவிடுபடி ஆக்கிட்டாங்க. சரி, இதுல எப்படா இருக்குன்னு பார்க்கும்போது அதை விட கொஞ்சம் பெட்டரா இருந்துச்சு. ஏன்னா பிரைசிங் எல்லாம் கம்மி, எக்ஸ்பெக்டேஷன்ஸும் கம்மி, எதிர்பார்க்கறத விட ஓகே பரவாயில்ல அப்படின்ற மாதிரி தோணுச்சு. பட் அது கன்சிஸ்டன்டா இருக்குன்னா அதுதான் கிடையாது. சைனீஸ் வேரியன்ட் வேற, அதுல இருக்கக்கூடிய அந்த ஆப்டிமைசேஷன்லாம் அதுக்கு தகுந்த மாதிரி தான் இருக்கு. ஸோ ஸ்கின் டோன்லாம் பெருசா இல்லை. உங்களுக்கு போர்ட்ரேட்ல எப்பெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டைனமிக்
டைனமிக் ரேஞ்சை பேலன்ஸ் பண்ணுமோ அங்கே அது விட்டுருது. ஒரு சில ஃபோட்டோஸ்லாம் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா ஷார்ப்னஸ் ஜாஸ்தி இருக்கு. ஸோ கேமரா பிரிட்டி மச் ஆவரேஜ் சைடு அப்படின்னு வந்து சொல்லும். ஒரு 30,000 லான்ச் பண்ணும்போது இதெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணி இந்தியாவில் லான்ச் பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்களேன், செம்மையாக இருக்கும். பட் லான்ச் பண்ணுவாங்களா அப்படின்றது தான் கேள்வி. ஆனால் மற்றபடி இந்த ஸ்மார்ட் ஃபோனில் கண்டிப்பாக இவ்வளோ பெரிய பேட்டரி இருக்கும் நான் சத்தியமாக எதிர்பார்க்கல. ஏன்னா கையில் எடுக்கும்போது எனக்கு ஒரு 180 கிராம்ஸ் மாதிரி தான் தெரிஞ்சது. ஆனால் வெயிட்டை போட்டு பார்த்தா எனக்கே சர்ப்ரைசிங் 204 கிராம் இருக்குது. பரவாயில்லைங்க. ஒரு கையில் எடுக்கும்போது ஒரு கொஞ்சமாக ஒரு சின்ன ஃபோனை பிடிக்கிற ஒரு ஃபீலும் இருக்குது. ப்ளஸ் பேட்டரியுமே அந்தளவுக்கு ஒரு பெரிய பேட்டரி கொடுத்துருக்காங்க. 6550 mAhக்கான பேட்டரி. அது மட்டுமா பாக்ஸ்லேயே 90 வாட்கான சார்ஜரும் தராங்க. அது PD 3.0 சப்போர்ட்டும் வருது. குயிக் சார்ஜ் 3+க்கான சப்போர்ட்டோடும் வருது. பழம்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கணும். நம்ம சாம்சங் மாம்சம் தான் எல்லாம் சார்ஜரே கொடுக்குறது இல்லை, இவங்க கொடுக்குறவங்களாம் பாருங்க பிடியோட தராங்க, குயிக் சார்ஜிங்கோட. சரி, எப்பரா இந்த ஃபார்ம் ஃபேக்டரில் இந்த பேட்டரி பாசிபிள் அப்படின்னா, இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் நம்ம பார்க்கக்கூடிய நிறைய ஸ்மார்ட் ஃபோன்ஸில் இதுதான் இருக்குது, சிலிகான் கார்பன் பேட்டரி. அதன் காரணமாக தான் நான் ஏற்கனவே ஒரு சிலிகான் கார்பன் பேட்டரி இருக்கக்கூடிய ஸ்மார்ட் ஃபோனை தான் பிரைமரி டிவைஸாக வந்து யூஸ் பண்ணிருக்கேன் டெய்லி ரெகுலராக. இது எனக்கு 2 நாள் பேட்டரி லைஃப் வரும். ஸோ இதுலையுமே கண்டிப்பாக 2 நாள் வரும்ன்றதை தாராளமாக எதிர்பார்க்கலாம். யூஐயை பொறுத்த வரைக்கும் HyperOS 2.0 தான் வந்து கொடுத்துருக்காங்க. இது எப்படி இந்தியாவில் வரப்போறதில்ல அப்படின்னாலுமே இதை பற்றி என்னால் பேசாமல் இருக்க முடியல. காரணம் என்னன்னா, அந்த அளவுக்கு ஸ்மூத்தாக இருக்குங்க. இங்கே பாருங்க, அந்த ஆப் ஓப்பனிங், அந்த அனிமேஷன், க்ளோசிங் எல்லாமே வந்து ரொம்ப நல்லாவே வந்து ஆப்டிமைஸ் பண்ணியிருக்காங்க. இந்தியாவில் இது வருமா? இந்த அளவுக்கு ஸ்மூத்தாக கொடுப்பாங்களா? பொறுத்து இருந்து தான் பார்க்க வேண்டும். அல்ட்ராசானிக் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சரா 30,000 இதெல்லாம் ரெட்மியை நம்பவே முடியல. போக்கோவா வந்தாலும் நம்ப முடியாது. ஏன்னா அல்ட்ராசானிக் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் தந்திருக்காங்க. ஃபாஸ்ட்டாகவும் இருக்குது, அக்யூரேட்டாகவும் இருக்குது. Wi-Fi 7 இருக்குது. ப்ளூடூத் 5.4க்கான சப்போர்ட்டும் வந்து கொடுத்துருக்காங்க. IP68க்கான ரேட்டிங்குமே இருக்குது. LPDDR5Xக்கான RAM டைப், UFS 4.0க்கான ஸ்டோரேஜ் டைப்புமே வந்து கொடுத்துருக்காங்க. அதில் நாங்கள் ஸ்பீட் டெஸ்ட்லாம் ரன் பண்ணி பார்க்கும்போது ரீட் ரைட் ஸ்பீட் எல்லாமே நல்ல ஸ்கோர் தான் வந்திருக்கு. ஆனால் எங்கே திரும்பவும் வந்து நமக்கு ஒரு ட்விஸ்ட் வச்சிருக்காங்கன்னா, வெறும் USB 2.0 போர்ட் தான் கொடுத்துருக்காங்க. பட் இன்னொரு நல்ல விஷயம் என்னன்னா, பேஸ் வேரியன்ட் 12GB RAM 256GB வேரியன்ட் தான் சைனாவில் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்தியாவில் வரும்போது அதே மாதிரி 12GB வேரியன்ட் தான் பேஸாக கொண்டு வர போறாங்களா, இல்லை பிரைஸிங் இன்க்ரீஸ் பண்ண போறாங்களா? அதுவும் இது Poco F7 அப்படின்ற பேரில் வரப்போதா, இல்லை F7 Pro அப்படின்ற பேரில் வரப்போதா அப்படின்றதும் தெரியல. இல்லை Redmi K80 நாங்கள் திரும்ப ரீஎன்ட்ரி கொடுக்குறோம் K சீரிஸ் அப்படின்னு சொல்லி வரமாட்டாங்க மோஸ்ட்லி. அதுவுமே ஒரு ஷாக்கிங்கான ஒரு இன்ஃபர்மேஷனாக தான் இருக்கு. ஸோ இப்போ நீங்க சொல்லுங்க, இந்தியாவில் இந்த ஃபோன் ஒருவேளை லான்ச் ஆச்சுன்னா எந்த பட்ஜெட்டில் லான்ச் ஆனால் பெட்டரா இருக்கும்?